அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தோறும் ஒரு தர்பார். என்ன அப்படின்னா, சம்பவம் இங்கே அமெரிக்காவை உலுக்கிய மிகப்பெரிய சூறாவளி. இது சாதாரண சூறாவளிலாம் இல்லை, அப்படியே உறைய வைக்கக்கூடிய ஒரு சூறாவளி. 100 வருடங்களில் இல்லாத அளவுக்கான ஒரு வார்னிங். மக்களே பயங்கரமான அலர்ட். கிட்டத்தட்ட இதுவரை இது மாதிரி ஒரு சூழ்நிலை உணர்ந்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 18 மாகாணங்களுக்கு அவசர நிலை பிரகடனம். என்ன நடந்தது அமெரிக்காவில்? இப்படி ஒரு அவசர நிலை பிரகடனம் இருக்கும்போது அங்கே ஒரு அவசர நிலை ஈரான் பக்கத்தில். நிறைய பேர் நினைக்கிறீங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஈரான் சீனுக்குள்ளே வந்துட்டாங்க. நினைச்சதை சொல்லிட்டாங்க. என்ன நினைச்சோம், அட்லீஸ்ட் ஒரு கப்பலாவது ஏதாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சோம்ல, இன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அங்கே நடக்கிற சம்பவங்கள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன. ஜெலன்ஸ்கி லிதுவேனியாவுக்கு போயிருக்கிறார். அங்கே அள்ளி வீசி இருக்கிறாங்க மனுஷன். அதை பிடிக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறார். அங்கே பெருசாக பில்டப்பாக இருக்கா, பயங்கரமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? தயார் தானே? அனைவருக்கும் அட்வான்ஸ் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு நல்லபடியாக டிவியை பாருங்கள், சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவை உலுக்குகின்ற மிகப்பெரிய ஒரு பனி புயல் நாளைக்கு நேற்று நைட்டே ஆரம்பிச்சிச்சு. 24ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு 3 நாள் மிகப்பெரிய ஒரு பனி புயல். வான் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 100 வருடங்களில் இல்லாத அளவுக்கான உறைய வைக்கக்கூடிய ஒரு பனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 13,000 ஃப்ளைட் ஓவராலாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 24ஆம் தேதி நேற்று மட்டும் 1,39,000 கஸ்டமர்ஸ் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தடுமாறி இருக்காங்க. ஏன்னா டோட்டலாகவே ஃப்ரோசன் ஆக என்னன்னா டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு நேற்று டெக்சாஸ் அண்டு லவுசியானா. இது 2 தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நியூயார்க்கில் பார்த்தா ஒரு 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அடிஷ்னலாக 12 ஸ்டேட்டுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஓவராலாக சேர்ந்து ஒரு 7 லட்சம் அமெரிக்கன் ஃப்ளைட் இல்லாமல் கேன்சல் பண்ணிவிட்டு மேஜராக எல்லா ஏர்போர்ட்டுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. மிகப்பெரிய உச்சபட்ச ஒரு தயார் நிலையில் இருக்கிறது அமெரிக்கா. ஆல்மோஸ்ட் 18 ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூயார்க்கை மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் அடைந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான ஒரு பேனிக் அப்படின்னா, இந்த மாதிரி பனி புயல் தாக்க போகிறது அப்படின்னோடனே அங்கே ஃபஸ்ட்டு மக்களோட தேவை எங்கெங்கே போவாங்க? ஏதாவது எல்லா நாட்டிலையும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏதாவது ஒன்று எங்கே போவோம்? மளிகை கடைக்கு தானே போவோம். நம்ம மளிகை கடைன்றோம், அவங்க சூப்பர் மார்க்கெட்டுன்னுவாங்க. சூப்பர் மார்க்கெட்டை போயிட்டு என்னென்ன கிடைக்குதோ காலி டப்பாவை கூட விடாமல் எல்லாத்தையும் போட்டு வாரி சுருட்டி கொண்டு போயிட்டு அவங்க வச்சுட்டு வீட்டை ஃபுல்லாக ரப்பி வச்சுட்டாங்க. இப்போ மக்களே இந்த பனி போயிருந்ததுக்கப்புறம் 1 மாதம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி அங்கே தயார் நிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த பனி புயல் எப்படின்னா ரொம்ப கடுமையாக வருது. இப்போ தான் கனடாவை கிராஸ் பண்ணி வந்தது. கனடாவை ஆல்மோஸ்ட் -40 தாக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஓரளவுக்கு அவங்க சமாளிக்கிற மாதிரி தான் இருந்தது. தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு 3 நாள் அமெரிக்காவை உழுக்க போகிறது. என்னென்ன நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு பனி புயலாக சொல்கிறாங்க. பட் இந்த பனி புயல் அப்படின்னா இப்போ ரஷ்யாவில் இது மாதிரி தான் இருந்ததுன்னா அவங்க சமாளிச்சிட்டாங்க. அவங்க -53 டிகிரி செல்சியஸ்னால் அவங்க ஆல்ரெடி வருஷம் அதை அவங்க இருக்கிறவங்க. இங்கே அதிகபட்சம் -15, 20 அது கீழெலாம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் அதே இடம் அதில் பெருசாக பாதிக்கப்பட்டுருவாங்க அமெரிக்க மக்கள். -30 வரைக்கும் கூட சமாளிக்கலாம். பட் அது கீழே பவர் இல்லை, அது இல்லை அப்படின்னு வரும்போது தான் அது ரொம்ப டேஞ்சராக போயிடும்ல. ஏன்னா எப்போவுமே இந்த பனி புயல் வரும்போது எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியங்க. எலக்ட்ரிசிட்டினா அவங்க வார்மில் இருந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ஒரு பைப்பு போடும்போது கூட தண்ணி வராது, எதுவும் வராது. ஸோ பார்க்கலாம் எப்படி சமாளிக்க போகிறார்கள். அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாட்டாமக்கிற வரைக்கும் என்னங்க பிரச்சனைன்ற அடிப்படையில் நேற்று யூகே அமெரிக்கா கிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லையா? எப்படி நீங்கள் எங்கள் வீரர்களை, அது எங்கள் வானளாவிய வீரர்கள், நேட்டோவுக்கு அர்ப்பணிப்புள்ள வீரர்கள் நிறைய பேர் உயிர் இழந்தாங்க. 457 பேருக்கு பக்கம் இழந்திருக்காங்க. கொச்சைப்படுத்திட்டீங்க நீங்கள், ஃப்ரண்ட் லைனில் வரல, அதை வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ட்விட்டை போட்டார். த கிரேட் அண்ட் வெரி பிரேவ் சோல்ஜர்ஸ் ஆஃப் த யுனைடெட் கிங்டம் வில் ஆல்வேஸ் பி வித் யுனைடெட் ஸ்டேட். நாங்களும் உங்களும் இணைந்துதான் இருக்கிறோம்.
ஆப்கானிஸ்தான் யுத்தத்தில் 457 பேர் இறந்து போயிட்டீங்க, பேட்லி இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் எ பாண்ட் டு ஸ்ட்ராங் டு எவர் பி புரோக்கன் அப்படின்றா சொல்லிட்டு சந்தோஷமா இருங்கப்பா, போயிட்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ யூகேவை சமாதானப்படுத்திட்டாங்க. ஏன்னா யூகே வந்து பெரிய அளவுக்கு பதிலெலாம் கொடுத்தாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்றுன்னா யூகே பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். ஆனால் இப்போ மற்ற நாடுகளுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஒரு தலைவராக இருக்கீங்க, ஒரு நாட்டோட நாட்டாமையாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒரு வார்த்தை, நீங்கள் யூகேன்னு மட்டும் இல்லாமல் எல்லோ நேட்டோ தலைவர்களும் வந்து உங்கள் மதிப்பு மிக்க உயிர்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றுக்கிறேன்பா, எல்லாருமே வந்து எப்போவுமே நீ எங்களோட இணைஞ்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை போட்டால் என்ன? ஒரு நாட்டாமையாக இருக்கீங்களே, ஒரு நாட்டோட எல்லாத்த அதிபராக இருக்கீங்களே, அதை போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற நான். இப்போ போலந்துக்கு நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு தனித்தனியாக ட்விட் போடுவாரான்னு எனக்கு தெரியல, இல்லை மற்ற நாடுகளை மதிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்போ போலந்துக்கு வந்து எப்படி சொல்ல போறாரு, மற்ற நாடுகளுக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. அதனால இன்னைக்கு ஜார்ஜியா மெலோனி மறுபடியும் குதிச்சு வந்துட்டாங்க. இல்லை ரொம்ப தப்புங்க, இதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, ஆப்கானிஸ்தானில் நம்ம மதிப்புமிக்க வீரர்கள் இன்னுமே நம்ம அதுக்கான ஃபண்டிங் சோர்ஸ்லாம் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த வீரர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம வீரர்கள் 57 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, 400க்கு மேலே இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அந்த வீரர்களை கொச்சைப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு இன்னைக்கு ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதற்கு அவர் தான் கோட்டசாமி தான் பதில் சொல்லணும். திங்கக்கிழமை வருவார் ஃப்ரெஷ்ஷாக, என்ன மாதிரி அறிவிப்பு கொடுக்க போறான்னு தெரியல. இது போகிறோம் அப்படி சந்தோஷமா இருந்துட்டாங்க. லீவில் இருக்கும்போது கூட தட்டி விட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ அவர் லீவ் எடுத்துக்கலன்றாங்க, ஏன்னா பனி புயல் வேறு வருது இல்லையா, அதனால் மனுஷன் அலாட் நிலைமையில் இருக்கிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் சீனுக்கு வந்துட்டாங்க. ஈரான் வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் கப்பல் வந்து ஆல்மோஸ்ட் நெருக்கமாக வந்து விட்டது, அதனால் கிட்டத்தட்ட தயாராகி விட்டது. உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் உனக்கு நான் விளக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசியோட முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மிகப்பெரிய கடுமையான ஒரு வார்னிங். அமெரிக்கா, நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க, கடல் பகுதியில் ஒரு கப்பல் இருக்காது, எங்களுடைய நவீன ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் உங்களுக்காகவே பிரத்யோகமாக தயார் செய்து வைத்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம், வாங்க முடிச்சு தள்ளிடுறோம், பிரித்து மேஞ்சிடும்ட்டாங்க. ஒரே ஒரு கப்பல்லாம் இல்லை, எங்கள் ஏரியா பக்கம் ஒன்று கூட இருக்காது, சரியான ஆளாக தான் நிறுத்தி காட்டுங்கன்றாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். இத்தனை இப்படி தான் இருக்கணும், சும்மா பொசுக்குன்னு போயிடக்கூடாது. இப்போ வெனிசுலா எப்படி ஏதாவது நடந்ததா பாஸ், நைட்டாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, பொசுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இப்படி இருக்கணும், வெறித்தனமாக இருக்கணும். இப்போ நம்ம நேற்று கேட்ட கேள்வி அதே தான், ஒரே ஒரு கோரிக்கை தான். அப்பா ஈரான், ஒரே ஒரு கப்பலாது ஏதாவது ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீரத்தை காட்டுங்க, இந்த இடத்துல பதிலடி கொடுங்க, அமைதியாக இருக்காதீங்க. லாஸ்ட் டைமே சும்மா விளையாடுற மாதிரி ஏதோ லைட்டாக அப்படி பண்ணிட்டீங்க, இந்த தடவை ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொடுங்களேன். என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள், உங்களை ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அப்போ தான் அவங்க கடல் பகுதியில் வந்து மறுபடியும் இந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல்லாம் இருக்காது. உங்ககிட்ட நவீன ஹைப்பர்சோனிக்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? ரைட், காத்துட்ருக்கோம். ஏன்னா இந்த பக்கம் அமெரிக்கா தரப்புலையும் சும்மாலாம் இல்லைங்க, பயங்கரமான ஒரு அலர்ட். உங்களுக்கு அடுத்தடுத்து சார்ட்லாம் நான் காட்ட விரும்புகிறேன் பாருங்கள். இந்த சார்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கடந்த 24 மணி நேரத்தில் இன்னும் அதிகமான KC-135 டேங்கர், நான் ஏற்கனவே ஒரு 5-6 சொல்லியிருந்தேன், இப்போ அடிஷ்னலாக 4 எல்லாமே வந்து தயார் நிலையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் இன்னொன்று வந்து ஸ்பெயின்லன்னு வந்திருக்கு, இன்னொன்று மற்ற பகுதியில் வந்து சேர்ந்துருக்கா ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த வரைபடத்தை பார்த்து உங்களை தலை சுற்றி போயிடக்கூடாது. ஏன்னா இது வந்து 24ஆம் தேதி 23ஆம் தேதி அதிகபட்சம் 24 எல்லாமே அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் C-17 இருக்கு இல்லையா, ஆயுதங்களை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஜோர்டனில் 2, 24 இல்லை 22, அதுக்கப்புறம் கத்தாரில் பாருங்கள் 23, 24, 19, இந்த 4 நாட்கள்லையும் கொண்டு வந்து ஆயுதங்களை இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் பார்த்தீங்கன்னா குவைத் பேஸில் அங்கே ஒரு 4 AU-1460, இது எல்லாமே ஆர்மி ஏர்ஃபீல்டு கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் டியாஜோ கார்சியாவில் தான் ரொம்ப அதிகமாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க, நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட், யுவர் ஆனர் நோர்த் ஈஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைப்ரஸ்லேயும் கொண்டு வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் கீழே என்னென்னா பொட்டென்ஷியல் இன்வால்மெண்ட் அப்படின்னா மற்ற இடத்துல, அதாவது இது ஜோர்டன் மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. இது இல்லாமல் இன்னைக்கு 22னா இன்னும் மற்ற பகுதியில் வந்து கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்காங்க. இப்போ நான் காலையில் பார்க்கும்போது கூட சவுதி அரேபியாவில் மறுபடியும் ஆயுதங்களை கொண்டு வந்து எந்த அளவுக்கு இறக்க முடியுமோ அந்த இடத்துல வந்து இறக்கியிருக்காங்க. இதையெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தயார் நிலையில் இருக்கிறது, ஆயுதங்களை குவித்து விட்டது. எந்த சூழ்நிலையிலும் தற்போது வரை தந்த நொடி வரை பின்வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கான உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஈரானுமே ஹை அலர்ட்ல இருக்கிறாங்க.
எந்த சூழ்நிலையிலும் நம்ம தாக்கல் நடத்தப்படலாம். கிட்டத்தட்ட பாதி அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி தான் தயாராக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, UAE அந்த ஜோர்டன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு காலையில் இந்த டைம் பத்திரிகை வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஏற்கனவே ஈரான் மீது இந்த தாக்கல் நடத்துறதுக்கான காரணம் என்னன்னா, போராடிய மக்கள் மீது ஈவு இருக்க இல்லாமல் குருவியை சுடுவது போல் சுட்டு தள்ளி விட்டார்கள். கிட்டத்தட்ட அவங்க ஈவு இருக்கலாம் காட்டவே இல்லை, பயங்கரமாக சுட்டு தள்ளிட்டாங்க. அரசாங்கம் அறிவிச்சதே 3000 பேர் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இல்லை 10,000 பேர்னாங்க. அதுக்கப்புறம் 20,000 பேர் அப்படின்னாங்க. இப்போ வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30,000, கிட்டத்தட்ட 30,000 மக்கள் இறந்து போனதான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் எந்த டேட் அப்படின்னா 2 நாளில் தான், அந்த ஜனவரி 8 ஜனவரி 9 இந்த 2 நாளில் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. மேபி அதுலேருந்து ஓவராலாக எடுத்தோம் அப்படின்னா அப்புறம் 20ஆம் தேதி 18ஆம் தேதி சம்திங் சொல்கிறாங்க. இது எல்லா டேட்டும் சேர்ந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 மக்கள் பக்கம் இருந்திருப்பாங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கான அவங்க பிண குவியல்களை இன்னும் எங்கேயும் அடக்கம் பண்ண முடியாமல் இன்னும் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈரான் மீது ஒரு பகிரங்க ஒரு குற்றச்சாட்டு. இதை நம்ம வெளிப்படையாக நம்ம பெரிய சோர்ஸாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் பத்திரிகைகள்லாம் ஒன்று சேரி இந்த மாதிரி வந்து எழுதும்போது தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் மீது எல்லாம் சேர்ந்து அப்போ ஈரான் மீது அமெரிக்கா நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து முழுமையாக நியாயம்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இதற்கான உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி தான் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சுட்டது வீடியோ பதிவுகள் எல்லாமே வந்திருக்கு. ஆனால் 30,000 பேர் இறந்து போயிருப்பாங்களா அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது, கொஞ்சம் ஜெர்க்காக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம் பாஸ், ஒரு 5,000 6,000 பக்கம் டிஃப்ரென்ஸ் வரலாம். பட் 5,000 6,000 அதிகம் தானே. போராட்டம் நடத்துவர்கள் மீது அது யாராக இருந்தாலுமே துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது தவறு தானே. பெரிய அளவுக்கு சுட்டு தள்ளிட்டாங்க. கேட்டால் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறவங்க எல்லாமே நாங்கள் தீவிரவாதிங்க தான் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஒரு அறிவிப்பு எல்லா நாட்டிலுமே அனௌன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஜனநாயகத்தை ஆதரிக்கின்ற, ஜனநாயகத்தை விரும்புகின்ற நாடுகள் யாராக இருந்தாலும் சரி, இது எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லை. அதனால தான் இந்த விவகாரம் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து போகிறாங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற அமெரிக்கா அந்த இடத்துல ரிஜிம் சேஞ்சை எதிர்பார்க்குறாங்க. இந்த ரிஜிம் சேஞ்ச் வந்து ஏற்கனவே இஸ்ரேல் மூலிமா ட்ரை பண்ணது, அதில் கொஞ்சம் சரியில்லை. ஹார்டு ஹிட் அடிச்சிட்டாங்க கொஞ்சம் ஈரான். ஹார்டு ஹிட் அடித்ததில் கொஞ்சம் விட்டு பிடிச்சி கொஞ்சம் கேப் எடுத்து மறுபடியும் சோதாரித்து இப்போ இவங்களும் தயார் நிலையில். லாஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் என்னெல்லாம் இழந்திருக்கும், எந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க, அங்கே என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ரியலைஸ் பண்ணி அதுக்கான ஆல்டர்னேட் சோர்ஸஸையும் ஆல்டர்னேட்டிவ் விஷயத்தை ரெடி பண்ணி வைத்திருக்காங்க. அமெரிக்கா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆயுத ப்ரொடக்ஷன் வந்து அவங்களும் அனலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம மறுபடியும் கை வைப்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கும். ரொம்ப ஸ்பீடாக ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது முன்பு இருந்ததை விட 3 மடங்கு வேகத்தில் வந்து அவங்க ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பீட்டப் பண்ணியிருக்காங்க அதிகமாக. ஆனால் இவங்களும் தயார் நிலையில் தான் இருக்காங்க. இந்த தடவை வந்து சாதாரணமாலாம் விட மாட்டாங்க. ஈரான் தரப்புலையும் அமெரிக்கா தரப்புலையும் சாதாரணமாக விட மாட்டாங்க. நார்மலாகவே அமெரிக்கானுடைய தாக்குதலை நம்ம அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் கொடுத்தாலுமே, நான் அப்சர்வ் பண்ணதில் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த எமினி அவதிகள் கிட்ட இதே மாதிரி தான் பில்டப் விட்டாங்க. ஒரு மாதமாக பில்டப் விட்டு கடைசியில் ஒரு 3 இடத்துல அடிச்சுட்டு வெற்றி மாபெரும் வெற்றி இல்லையே கொண்டாடுங்களே, கேக்கு ஊட்டுங்களே அப்படின்னு அவங்க செலிப்ரேட் பண்ண போயிட்டாங்க. எமினி அவதிகள் இலே எங்களே போகிறீங்க, நாங்களாம் நல்லா தான் இருக்கோம், நீங்கள் அடித்ததில் எங்களே வெற்றி அப்படின்னு அமெரிக்கா கிட்ட சொல்ல, என்னப்பா சொல்கிறோம், நாங்களாம் வெற்றி அடைஞ்சிட்டு போனோம், அதுக்கு அவங்க பாட்டு கொண்டாடி போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து எமினி அவதிகள் அடித்தாங்க. ஏன்னா எமினி அவதிகளோட முக்கியமான அமைச்சர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய பேர் இருந்து போனாங்க. அது இழப்புகள் இருந்தாலும் நாங்கள் ரெக்கவரி ஆகிடும்ன்றமா சொன்னாங்க. இஸ்ரேல் அடித்ததுல இழப்பு இருந்தது, ஆனால் அமெரிக்கா அடித்ததில் அவங்களுக்கு இழப்புகள்லாம் பெருசாலாம் வெற்றி கொண்டாடிட்டு போட்டாங்க. சரி, அங்கே தான் அப்படின்னா இங்கே ஈரான்கிட்ட வந்தாங்க. ஈரான்கிட்ட ஒரு 3 இடத்துல அடித்தாங்க. 3 இடத்துல அடிச்சுட்டு வெற்றி மாபெரும் வெற்றி, ஈரான்கிட்ட அணு ஆயுதமே இல்லைன்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான்றது நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். இப்போ ஒரு 3-4 இடத்துல சொல்லி வச்ச மாதிரி அடிச்சுட்டு
கடைசியில் வெற்றி மாபெரும் வெற்றி, அங்கே ரிஜிம் சேஞ்ச் வந்துடும் அப்படின்னு அமெரிக்கா போயிருமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே நம்ம இந்த பில்டப் எல்லாம் விட்டுட்டு கடைசியில் நம்ம இதில் வந்து அனுபவப்பட்டிருக்கிறோம். என்ன மாதிரி அனுபவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அங்கே நைஜீரியாவில் வந்து இஸ்லாமிக் டெரரிசம் வந்து கிறிஸ்டியன் மக்களை நல்லா நிறைய பேர் கொண்டுட்டு இருக்காங்க. அதனால தாக்கல் நடத்த போறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு எம்டி பிளேஸை அடிச்சுட்டு வெற்றினாங்க. அதற்கு அங்கிருந்து மெசேஜ் வந்தது, எலே அமெரிக்கா அந்த இடத்துல வெறும் எம்டி பிளேஸ், அது நீங்க போட்ட கொண்டு வெடிக்காத கொண்டு எங்க பசங்க பாரு விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னா அதையும் நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு கூடுதல் தகவலுங்க ஐயா. அதனால இது சுத்தி நம்மளுக்கு அனுபவம் இருக்கிறது. அதனால அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பெற்ற பாடங்கள் என்னவென்றால், நிச்சயமாவே அமெரிக்கா தாக்குகின்ற தாக்குதல் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா, இல்லை எம்டி பிளேஸை தாக்கல் நடத்தி விட்டு வெற்றியை கொண்டாடுமா, இல்லை நிஜமாவே அடிக்கிறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். மறுபடியும் இந்த இடத்துல சுத்தி வலிச்சு எங்க நிற்போம் அப்படின்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. இதுல வந்து எனக்கு எங்கிருந்து தகவல் என்ன தகவல் அப்படின்லாம் தெரியாது. ஆனா இது மட்டும் நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன், ஒண்ணு மட்டும் அடிச்சு நிறுத்தலாமான்னு பார்ப்பாங்க. ஈரான் சும்மா விட மாட்டாங்க, அதுக்கப்புறம் அடிப்பாங்க. அவங்களுடைய டார்கெட் பிளேஸ் எல்லாம் வந்து மேபி இங்க இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வரைபடத்தில் கூட நான் பார்த்தேன். நான் இது எல்லாமே ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான இடங்கள். அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஃபுல்லா எய்ம் பண்ணுவாங்க, எங்கேயுமே மீண்டு எழ முடியாத அளவுக்கு. இது ஃபுல்லாவே ஒன்று ஆயில் ரிஃபைனரி, மீது எல்லாமே எல்லா இடத்துலையும் மிக முக்கியமான இடங்கள் தான் டார்கெட். இந்த இடங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இடங்களை தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. அதை அவங்க எப்படி பதில் நடத்த போறாங்கன்னு தெரியல. திங்கக்கிழமை இருந்து அலர்ட்டாக இருங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை, நாளையிலிருந்து அலர்ட்டாக இருங்க. விழித்திருங்கள், சம்பவம் எப்போனாலும் நடக்கலாம். பட் இன்னும் ஒரு 2 நாள் கேப் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, எனக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டுனா நான் உங்ககிட்ட லைவாக கூட உட்காந்துருப்பேன். பார்க்கலாம் இந்த தடவை யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு நான் தொகுத்து வழங்க போகிறேன். அடுத்து என்னென்னா லெபனான். அதற்காக சில பேர் தோணும், பாருப்பா அங்கே அடிக்கிறவனே உனக்கு அப்படி ஒரு கொண்டாட்டமா அப்படின்னா, ஐயா இப்போ நான் கொண்டாட்டமோ இல்லையோ, இப்போ நான் சொன்னால் ட்ரம்ப் ஐயா பிரபல ரவிக்குமார் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு கேட்க போகிறாங்களா, இல்லை ஈரான் தான் பிரபல ரவிக்குமார் சொல்கிறாரு சரி நம்ம நிறுத்தி சொல்ல போகிறாங்களா? நடக்கிறதான் பாஸ். உலகத்தில் ஒரு மூலையில் யுத்தம் இல்லைன்னா இன்னொரு இடத்துல தாக்குதல் நடத்தியே தீரும். ஏன்னா இந்த உற்பத்தி செய்யப்படுகிற ஆயுதங்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதை நம்பி இயங்கக்கூடிய உலகங்கள், இது இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுதும் யாருக்கும் முடிவில்லை. உலகமே ஆயுதங்கள் தயாரிப்பதை நிறுத்தினால் ஒழிய இதற்கு வேற ஒளியே கிடையாது. அது அமெரிக்கா கையில் தான் இருக்குது. அதனால் ஏன் மேலே பழிய போட்டுறாதீங்க. இதான் நான் தான் அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை கற்பூரை ஏற்றி சூடை ஏற்றி ஸ்டார்ட் பண்ணி வச்ச மாதிரியே நான் சொல்கிறத வச்சு நம்ம பேசுகிறதே எப்பயுமே அப்படி தான் இல்லையா? அது உங்களுக்கு புரியும், எனக்கு புரியும் இல்லையா? புதுசாக வந்து சப்ஸ்கிரைபருக்கு அதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க ஐயா. அடுத்து நம்ம லெபனான் கிட்ட போயிடலாம். லெபனான் என்னதான் அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்பட்டாலும் கோட்டாவின் அடிப்படையில் இன்னைக்கு பெரிய தாக்குதலை மறுபடியும் நிகழ்த்தியிருக்கிறது. மிக முக்கியமான ஆயுத குடோன்களை அழித்து விட்டோம் என்று தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறது. மறுபடியும் ஹமாஸனுடைய டனலை, அதாவது சதன் காசா பகுதியில் ஹமாஸனுடைய டனலை அழித்து விட்டோம்னு சொன்னாங்க. ஐயா இன்னும் எத்தனை டனல் தான் வச்சிருக்கீங்க? இல்லை எப்படி தான் இன்னுமே டனலையே அழிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது என்னதான் நடக்க போகுது தெரியல. இனிமேல் நாங்கள் டனலை அடிச்சிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இனிமேல் அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. உக்ரைனுடைய பதிவுகள் இன்னைக்கு உக்ரைனுடைய மினிஸ்டர் வந்து இதை வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள், ஈவு இரக்கமில்லாமல் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் எங்கள் மக்கள் குளிரில் உறைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி அளிக்க கூடாதா, ஏன் இன்னும் எங்களுக்கு ஜெனரேட்டர் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர உருக்கமான ஒரு பதிவை வந்து போட்டிருந்தாரு. இந்த பதிவும் இன்னொரு பதிவும் நான் பார்த்தேன். நான் அதையும் மக்கள் எப்படி நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம் அப்படின்னு அதையும் மக்கள் காக்டைல் பார்ட்டியா அப்படியே வெளியே வந்து கிரவுண்டில் அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சுற்றிக்கிட்டு அங்கே ஒரு குரூப்ஸும் இருக்க தான் செய்யுது. இன்னொரு பக்கம் அரசாங்கம் எங்களுக்கு பேட்டரி கொடுங்க அதை கொடுங்கனது, இன்னொரு பக்கம் எங்களுக்கு பேட்டரி வேணாம் ஒன்று வேணாம் ஆளுக்கு ஒரு 2 ஃபுல்லை கூட போதும் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு இன்னொரு குரூப் இருக்க தான் செய்கிறாங்க. அது எல்லா உலகத்திலையும் இருக்க தானே செய்வார்கள். இருந்தாலும் மனுஷன் வந்து இப்போ கிளம்பிட்டார். எங்கிறது லிதுவேனியா போயிருந்தார். லிதுவேனியாவுக்கு போயிட்டு பெரிய அளவுக்கான ஆதரவு கரங்களை நீட்டினார். கிட்டத்தட்ட ஓவராலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாருன்னா, போலந்து வந்து டொனால்ட் டஸ்க் எவ்வளோ சொல்லியிருக்காருன்னா 379 பவர் ஜென்ரேட்டர், 18 ஈட்டிங் யூனிட் கொடுக்குறாங்க. வாஷியோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90 அடிஷ்னல் ஜென்ரல் பக்கம் ஏற்கனவே வந்து கியூவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே ஐரோப்பிய யூனியன் எல்லாமே சேர்ந்து ஒரு 447 ஜென்ரேட்டர் பக்கம் ஒருத்த 3.7 மில்லியன் அளவுக்கு வந்து கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. இது இல்லாமல் தனியாக ஒரு 7 மில்லியன் அளவுக்கு மோர் பர்ச்சேஸ் பண்ணி ஜென்ரேட்டர் பண்ணி தனியாக அமைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன இந்த முறை புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இதற்கு முன்பு ஆயுதங்களை அதிகமாக கொடுத்து உக்ரைனுக்கு உதவி செஞ்சாங்க.
இந்த தடவை என்ன கொடுத்து உதவி செய்கிறாங்க? பவர் ஜென்ரேட்டர் கொடுத்து உதவி செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியங்க. வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? ஏற்கனவே இவங்கெல்லாம் ஆயுதங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் 100% சொன்னாங்கன்னா 30% தான் கொடுப்பாங்க. இப்போ ஜென்ரேட்டர் தான் வருது அப்படின்னா கொஞ்சம் இனி மாற்றங்கள் வரப்போகிறது. அதனால தான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த வின்டர் சீசன் தாக்கி பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பிழைத்து கொள்ளலாம்ன்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னார். மேபி ஹீட்டிங் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்க்க முடியுது. ஜெலன்ஸ்கிக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. அதாவது ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஆர் டிபெண்ட், அது பேர் என்ன, டிபெண்டன்ஸ். அதாவது சுதந்திரம் வேணுமா மற்றொரு நாட்டை நீங்கள் நம்பி இருக்கணுமா, அது முடிவெடுக்க வேண்டியது ஐரோப்பா. அவ்வளோதான். நான் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் உங்களுக்கு சுதந்திரம் வேணுமா என் பின்னாடி வாங்க, இல்லை நான் இன்னொருத்தர் பின்னாடி போகணுமா அமெரிக்கா பின்னாடி போங்கன்ட்டார் அவர். எப்படி? அப்போ ரச்சகர் அவர் அப்படி தான் பேச, ஐரோப்பான ரச்சகர் அப்படி தான் பேசுறன்னு கூடிய விரைவில் ஒரு இங்கே அதிபர் பதவியில் வரலனா கூட ஐரோப்பாவில் இணைஞ்சிட்டாருன்னா அடுத்து ஐரோப்பானுடைய நிரந்தர தலைவராக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஜெலன்ஸ்கி வருங்காலத்தில். உரசல்லாம் வேண்டலையான்லாம் அப்படி தள்ளி போட்டுருவார். ஒரு பேசின பேச்சுக்கெல்லாம் அப்படி தள்ளி போட்டு இவரை தூக்கி தலைவரை உட்கார வச்சிருவார். வா தலைவரே, நீ தான் தலைவர், ஐரோப்பாவை முன்னேற்றணும், அமெரிக்காவோட வேற லெவலில் முன்னேற்றணும்னு இவர் ஒரு பிம்பத்தை கொண்டு வரார். இது எல்லாமே பெரிய அண்ணா ஒரு லெவலுக்கு தான் பார்ப்பார். அவருக்கு ஏற்கனவே பொசிட்டிவ்னஸ் அதிகம். தன்னை தவிர யாருக்கிட்டையும் அதிகமாக புகழக்கூடாது, யாரை பற்றி பெருமையாக பேசக்கூடாது, எந்த நாட்டை பற்றியும் ரொம்ப பேசக்கூடாது, இந்த நாடு இன்னொரு நாடுகிட்டையும் சிரித்து பேசக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி நீ ஐரோப்பானாவே ஜெலன்ஸ்கி தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் போக 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 என்ன ஆகுன்னா பெரிய அண்ணங்க டார்கெட் வச்சிருவார். இல்லையே யாருலே என்னலே சத்தம், இது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு அமுக்க பார்ப்பாங்க. அந்த நாள் வெகு தொலைவுலாம் இல்லை. இதையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா உசுப்பேத்துறாரு ஐரோப்பாவை. அமெரிக்கா புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கணும், ஃப்ரீடம் ஆகணும், நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நீங்கள் அமெரிக்காவும் டிபெண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி வார்த்தை சொல்கிறதெல்லாம் சும்மா இல்லை, நோட் பண்ணி வச்சுட்டு தாங்கிறாங்க. நீ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உனக்கு நெகட்டிவ் போயிட்டே இருக்குது அமெரிக்கா கிட்ட இருந்து. அங்கே நெகட்டிவ் வர ஆரம்பிச்சேன்னா இவருக்கு ரிஸ்காக வரும் என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இடையில பிரான்ஸ் வேறு தொடர்ந்து சீனா போட்டுக்கிறாங்க, ரஷ்யாவுடைய கப்பலை தொடர்ந்து பிடிச்சி வச்சுட்டே இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஃபைனலாக வீடியோவோட கிளைமேக்ஸில் முதல் தகவல், இந்தியா மீது 25% வரி குறைக்கலாம் அப்படின்னு ஸ்காட் பெசன்ட் அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார். இது இந்த 2 நாளைக்கு மட்டும் தான் தகவல். அதுக்கப்புறம் நம்ம ஈரான் கிட்ட வணிக ஒப்பந்தம் இருக்கிறதுனால அதுக்கு தனியாக 25% வரி போடுவோம்னு சொல்லுவாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஐரோப்பாவிலிருந்து ஒரு 100% கார் மற்ற ப்ராடக்ட்லாம் வரி விதிச்சிட்ருக்கோம். அது 100லேருந்து 40% இப்போ குறைக்க போகிறாங்க. மேபி நாளைக்கு நம்மளுக்கு முழு தகவல் கிடைத்து விடும். ஏன்னா நாளைக்கு முக்கிய டெலிகேஷனாக நம்ம உரசல்லாம் வாண்டலையான் அவர்கள் வருகிறார், வந்து விட்டார், ஆல்ரெடி களம் இறங்கிட்டாங்க மேடம். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு முழுமையாக காலில் தொகுத்து வழங்குறேன். என்னென்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்க, என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது, அமெரிக்கா அங்கே எதிர்பார்க்கறதுனால நமக்கு என்ன பரவி பலன் கிடைக்கிறது என்று முழுமையாக தொகுத்து வழங்கி விடுகிறேன். நல்ல காத்திருங்கள், விழித்திருங்கள். ஒன்று தான், ட்ரம்ப் அவர்கள் அந்த மினிசோட்டான்ற பகுதியில் பெரிய போராட்டம் நடந்துச்சு இல்லையா, கன்று வைத்திருந்தார். கிரிமினல்ஸ் கிட்ட தான் கன்று இருக்கும். அதனால் லா அண்ட் ஆர்டரை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஒரு வார்த்தையை சொல்லி முடித்திருக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.